ஹாய் கைஸ், வெல்கம் டு பி ரிச் மோட்டிவேஷன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம என்னதான் பணக்காரங்களாக இருந்தாலும், அதாவது நம்ம பணக்காரங்களாக ஆகிறதுக்கு முயற்சி செஞ்சாலும் நம்மளால் அதே மாதிரி நம்ம வளர முடியல, அவங்க மாதிரி நம்ம ஒரு பெரும் செல்வத்தை அடைய முடியல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. தவிர்த்து இந்த ஒரு விஷயத்த அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 7 விஷயம் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோவில் ஒரு பெரிய ஒரு தவறை பற்றி பார்க்க போகிறோம். அவரை ஒரு இன்ஸ்பிரேஷனலாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கேவி காமத்துன்னு சொல்லிட்டு, ஸோ யார் இவர், இந்த மாதிரி உங்களுக்கு கீழே இருந்துச்சுன்னா ஐசிஐசிஐ பேங்க்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா இந்த பேங்க்கோட சிஇஓ இவர் தான். ஸோ இவர் பெரும் பணக்காரர் ஒன்றும் இல்லை, இவர் ஃபவுண்டர் இல்லை. ஆனால் இவரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இவர் ஒரு பெர்மனண்ட் பேங்க் எம்ப்ளாயாக கூட இல்லாமல் தான் அவர் ஜாயின் பண்ணியிருந்தார். இங்கேருந்து அவர் படிப்படியாக வளர்ந்து எப்படி அவர் சிஇஓவாக ஆனார்ன்ற ஒரு கதையே நல்லா இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும். ஸோ நீங்கள் அவரை மோட்டிவேட்டெல்லாம் எடுத்து நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் அவரை பற்றி சர்ச் பண்ணி இன்னும் படித்து பாருங்கள். உங்களுக்கு அவரோட லைஃப் ஸ்டோரி இன்ஸ்பிரேஷனலாகவே இருக்கும். அண்ட் நம்ம இந்த இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் ஒரு பெரிய ஒரு விஷயம் எல்லாமே நம்ம சொல்லலை. ஸோ நமக்கு மில்லியனர்ஸ் ஆன மைண்ட் செட் எப்படி இருக்க போகுது, அண்ட் அவங்கள மாதிரி நம்ம எப்படி திங்க் பண்ணலாம், இந்த மாதிரி தான் அவங்க யோசிப்பாங்களா அப்படின்றது எல்லாமே பார்க்க போகிறோம் ஒரு 7 பாயிண்ட்ஸ் மூலயமா. ஸோ அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, இந்த மைண்ட் செட் தான் நமக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைண்ட் செட் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட். ஏன் இது இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்களுமே யோசிச்சிருப்பீங்க. மைண்ட் செட் தான் எல்லாமே. என்ன இதே பாயிண்ட்டே திருப்பி சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னா, இது எல்லாமே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே சொல்லி தான் இருக்காங்க. ஸோ அதாவது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இல்லைனா நீங்கள் ஜென்ரலில் ஒரு சைக்காலஜி எடுத்துக்கிட்டீங்கன்னாலுமே இதை தான் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் இங்கே நடக்கும் அப்படின்றது தான் எல்லாருமே தெளிவாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க இல்லை அப்படின்னாலுமே இதுக்கான பாயிண்ட்ஸஸ் நிறையாவே இருக்குது. இன்னுமே ஒரு டிபேட்டபுளாக தான் இருக்குது. பட் அக்கார்டிங் டு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அண்ட் என்னை பொறுத்த வரைக்குமே பர்சனலாக பார்த்தீங்கன்னா, இந்த மைண்டு தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. இந்த மைண்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா, இப்போது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்தால் தான் நீங்கள் வளருவீங்க அப்படின்னா அதுக்கான இடத்த நீங்கள் ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு நீங்கள் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். இல்லை அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நீங்கள் மெனக்கிட்டு போக வேண்டியதாக இருக்கணும். அங்கே அனுமதி வாங்க வேண்டியதாக இருக்கும். அங்கே நீங்கள் இருக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் அந்த லெவலுக்கு வளருவீங்கன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நீங்கள் மைண்டு மாற்றணும், அப்போ நீங்கள் பணக்காரங்கள் ஆகிடுவீங்க, மைண்டை மாற்றினீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய செல்வந்தர் ஆகிடுவீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. எது ஈஸியான வழின்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் வழியாக தான் இருக்கும். அது மைண்டை சேஞ்ச் பண்ணுற வழியாக தான் இருக்கும். அதனால தான் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஒரு பெரிய மைண்ட் செட்டை நீங்கள் எடுத்துகிட்டு வர்றது ரொம்பவே முக்கியமான இருக்கும். ஸோ அதுதான் இந்த மைண்ட் செட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கனாலே உங்களோட லைஃபு ரொம்பவுமே ஈஸியாக சேஞ்ச் ஆகிடும். முக்கியமாக பார்த்திங்கன்னா பணக்காரங்களுக்கு. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஒவ்வொரு பாயிண்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் அடாப்ட் அண்ட் அபண்டன்ஸ் மைண்ட் செட். ஸோ அபண்டன்ஸ் மைண்ட் செட்னா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அபண்டன்ஸ் மைண்ட் செட்னால் ஒன்றும் இல்லை, நமக்கு இது போதும் அப்படின்னு ஒரு நிலைமை இருக்கு இல்லையா, இது இல்லாமல் ஒரு பெரும் ஒரு எண்ணில் அடங்காத அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம். பெரும் தொகை, பெரும் ஒரு மூழ்கன்ற மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி நம்ம தமிழில் நிறையா வார்த்தைகளை பிரயோகிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கான ரீசன் இந்த அடாப்டேஷன் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு லைஃப் ஈஸியாக மாறிடும். ஸோ அதுக்கான பாயிண்ட்ஸ் நம்ம என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னா, நம்ம யூஸ்வலாக சொல்கிற லா ஆஃப் டெக்னிக்ஸை தான் பார்க்க போகிறோம். லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸை தான் பார்க்க போகிறோம். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குன்னா டெய்லியுமே நம்ம அடிக்கடி சொல்கிறோம். அதாவது ஏன் டெய்லியும் சொல்லணும்னா போடுற எல்லா வீடியோஸ்லையும் ஆல்மோஸ்ட் அதே பாயிண்ட்ஸை நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் கிராட்டிடியூட் எழுதணும். செகண்ட் விஷயம் நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது சொல்யூஷனில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அதை தவிர்த்து நமக்கு என்ன ப்ராப்ளமாக இருக்குது, அந்த ப்ராப்ளம் எப்படி சார்ட் அவுட் பண்ணலான்ற மாதிரி விஷயத்தெல்லாமே நம்ம பெருசாக யோசிக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் பண்ணாமல் இருந்தாலே உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் உங்களோட தேவைகளை நீங்கள் பூர்த்தி பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பூர்த்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் அந்த அபண்டன்ஸ் மைண்ட் செட்டுக்குள்ளே போயிடுவீங்க. அங்கேருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிச் பர்சனாக தான் ஆகிடுவீங்க.
ஸோ இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை தான் வாழ்க்கையின் எல்லாமே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் நீங்கள் நம்பணும். ஃபஸ்ட்டு கிராட்டிடியூடாக இருக்கணும், அப்புறமா சொல்யூஷனை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட போதுமான அளவு பணம் இருக்குது அப்படின்றத நீங்கள் நம்புங்க. ஸோ அதாவது என்னால் அதை வாங்கவே முடியாது, எனக்கு அவ்வளோலாம் இது பண்ண முடியாது அப்படின்னா அதை சொல்கிறது பதில் நான் அதை எப்படி அடையலாம் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அது உங்களுக்கு ஈஸியாகவே அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து நீங்கள் போயிடுவீங்க. ஒன்ஸ் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட விஷயங்கள் எல்லாமே ஈஸியாகவே ஆகிடும். இதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, செட் அ கிளியர் கோல்ஸ் அண்ட் விஷுவலைஸ் சக்ஸஸ். அதாவது கோலை நீங்கள் செட் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோவில் நிறையா வாட்டி சொல்லியிருப்போம். கோலை செட் பண்ணணும்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணாமல் அந்த கோலை ப்ரிசைஸ்டாக இருக்கணும். எந்த ஏரியாவில் வாங்கணும், எந்த பட்ஜெட்டில் வாங்கணும், ஏன் அந்த வீடு வாங்கணும், என்ன கலர் இருக்கணும், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரிசைஸ்டாக எழுதும்போது, அதாவது ஒரு குறிப்பிட்டு எனக்கு இதுதான் வேணுன்றதை நீங்கள் கேட்கும்போது அது நிச்சயமாக உங்களுக்கு வந்தே தீரும். அந்த இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் அதை கேட்கும்போது எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிசைஸாக இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் யோசிச்சுட்டே இருப்பீங்க. அந்த மைண்டு உங்களுக்கு இருக்கும். அதுலேயே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்ற நிலைமையில் நீங்கள் யோசிக்கணும். விஷுவல் பண்ணணும், காட்சிப்படுத்தி பார்க்கணும். அப்போனா தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு உங்களால் போக முடியும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் ஈஸியாகவே உங்களோட கோலை சக்ஸஸ்ஃபுல்லாக அடைய முடியும். உங்களுக்கு இப்போ நான் இமேஜ் காட்டியிருக்கேன். அந்த இமேஜில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களால் என்ன ஒரு சக்ஸஸ்ஃபுல் டார்கெட் வச்சுருக்கீங்களோ அந்த டார்கெட் ஈஸியாக உங்களால் போய் ரீச் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இந்த விஷுவலைசேஷன் தான். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஒரு கோலை செட் பண்ணணும். ஸோ ஜென்ரலாக வந்து இந்த விஷயத்த சொல்லுவாங்க ஸ்மார்ட் கோல்ஸ்ன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இதை பற்றி தனியாக வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் அதை உங்களுக்காக க்ரியேட் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் வீடியோ வேணுன்றதை கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்லலாம். அதாவது இந்த ஸ்மார்ட் கோல்ஸ் பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னீங்கனாலே நான் அதுக்காக க்ரியேட் பண்ணி தரேன். ஸோ ஸ்மார்ட் கோல்ஸ்னால் நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும், மெஷரபுளாக இருக்கணும், அச்சீவபுளாக இருக்கணும், ரிலவெண்ட்டாக இருக்கணும், இந்த டைமுக்குள்ளே முடிக்கிறது இருக்கணும். ஸோ இதுதான் சொல்லுவாங்க SMART. ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரிலவெண்ட், டைம் பவுண்ட். இந்த மாதிரி ஒரு கோலை நீங்கள் செட் பண்ணணும். அப்போனா தான் வந்து உங்களுக்கு அந்த கோலை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதை தான் இந்த ஸ்மார்ட் கோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கோலை நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கோலை செட் பண்ணினாலே நீங்கள் 90% ஆஃப் த பீப்புள், அதாவது மினிமம் 80% ஆஃப் த பீப்புளாவது இந்த கோலை செட் பண்ணாலே அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். மீதி இருக்க 20% ஏன் அச்சீவ் பண்ண மாட்டாங்கன்னா, அவங்க கோல் வந்து டைவெர்ட் ஆவாங்க, இல்லைனா அதை மறந்தே போயிருப்பாங்க. எழுதுனதோட சரி அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால கோல் எழுதி வச்சு நீங்கள் அடிக்கடி, அதாவது ஒரு நாளுக்கு காலையிலையும் நைட்டுமே பாருங்கள், அதை பார்த்து விஷுவலைஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த அட்ராக்ட் ஆகிறது இன்னுமே சீக்கிரமாக இருக்கும். நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம், அதே தான் இந்த வீடியோலையுமே நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, எம்பாரஸ் ஃபெயிலியர் ஆஸ் அ லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு லாஸோ ஒரு ஒரு தோல்வியையோ நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க, அதாவது உங்களுக்கு வருது உங்கள் லைஃப்பில் அப்படின்னா, அதை வந்து தோந்து நிற்கிற இடம் இது இல்லை. ஸோ இந்த இடத்துலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஈஸியாகவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அங்கேருந்து நிற்காமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அடுத்தடுத்த கோலை நோக்கி நீங்கள் ஓடணும். ஏன் போகணும் அப்படின்னா, அங்கேருந்து தான் உங்களுக்கு ஈஸியான ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரூவ் கிடைக்க போகுது உங்களுக்கு. ஸோ அந்த இடத்துல இருந்து நீங்கள் மீண்டு போகணும். மீண்டு போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஈஸியான வழி கிடைக்கும் எங்கே போகிறதுக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு செல்வந்தராக ஆகிறதுக்கு. ஸோ அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரும் ஒரு ஃபெயிலியரோ ஒரு லாஸோ ஒரு ஏமாத்துறதோ அந்த மாதிரி எல்லாமே நடந்துருந்துச்சுன்னா அவங்க அங்கேருந்து ஒரு துவண்டு போக மாட்டாங்க. ஏன் அங்கே துவண்டு போக மாட்டாங்கன்னா, அவங்க அதுலேருந்து வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்த லேர்ன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் நீங்களும் பார்க்கணும். ஸோ இதுக்குமே இன்னும் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் பர்சனாக நீங்கள் எல்லாம் சொல்லலாம். ஏன்னா 1 or 2 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ரீச் பண்ணுற ஒரு பெரிய மைண்ட் ஸ்டோனில் யாருமே இருக்க முடியாது. ஏன்னா இப்போ கூட பார்த்திங்கன்னா ரீசெண்டாக சுனிதா வில்லியம்ஸ் மேலே ஸ்பேஸ்லேயே தான் இருக்கணும், அவங்க அங்கேயே தான் சாகணுன்ற மாதிரி தான் நம்ம ஒரு பெரும் ஒரு ஆட்சி வகிக்கிற, அதாவது விண்வெளி துறையில் பெருசாக ஆட்சி வகிக்கிற நாசாவே கைவிட்டுட்டாங்க. ஆனால் இவர் ஒரு தனிநபராக ஒரு பெரிய ஸ்பேஸ் எக்ஸ்ன்ற ஒரு நிறுவனத்தை நிறுவி ஸ்பேஸில் இவ்வளோ சாதனைகள் கிடைக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு அவர் அதை பண்ணிகிட்ருக்காரு. அவர் தான் கை கொடுத்து அவங்கள கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதாவது அவங்க கம்பெனியில் இன்னொரு
ராக்கெட் அனுப்பிச்சு அங்கேருந்து அவங்களுக்கு இருந்திருக்குங்க. அண்ட் இவரோட இன்ஸ்பிரேஷன் ரோலையும் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இவரோட பேரையும் கமெண்ட் செக்ஷன் சொல்லி வீடியோ போட சொல்லுங்கள். ஸோ நம்ம இந்த நியூஸை பற்றி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பேசலாம். அண்ட் இது எல்லாமே தவிர்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு ஃபெயிலியராக இருக்குங்க அப்படின்னா அவர் அதை எப்படி மேலே வந்திருப்பாருன்னு யோசிச்சு பாருங்கள். அவர் பார்க்காத ஃபெயிலியர்ஸாக நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஸ்டீவ் ஜாப்ஸுமே ஈஸியாகலாம் பெரிய ஆள் ஆகலை. நமக்கு இப்போ தெரியும் ஆப்பிள் கம்பெனியோட ஒரு மார்க்கெட்டிங் ஹெட்டாக இவர் தான் இருந்தார். ஸோ அவர் பெருசாக அவர் இந்த ஒரு சக்ஸஸாக ஈஸியாக வந்துட்டார் அப்படின்லாம் நம்மளால சொல்லிட முடியாது. ஏன்னா அவருமே ஆரம்ப கட்டத்தில் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு தான் வந்திருந்தார். அவர் கஷ்டப்பட்டு வரதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே தெரியும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. நம்ம அந்த ஒரு கஷ்டத்தெலாம் யோசிக்கும்போது ஒரு பெரிய ஒரு இதையுமே நம்ம ஈஸியாக தகர்த்துட்டு போய் தான் ஆகணும். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பாயிண்ட் 4th பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா டேக் கால்குலேட்டட் ரிஸ்க். நம்ம ஏன் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த அச்சீவ்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிஸ்க் எடுக்கும் போது அதை நீங்கள் ஈஸியாகவே கடந்துருவீங்க. இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பயம் இருக்குது அப்படின்னா அந்த பயத்தை நீங்கள் கடந்து போகிறது வந்து ஒரு குட்டி ரிஸ்க் எடுத்துட்டிங்கன்னா அது மூலயமா உங்களால் ஈஸியாக கடந்து போக முடியும். அதை தான் நம்ம இந்த ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்கிறோம். அண்ட் அதுக்குன்னு சொல்லிட்டு அது ஒர்க்கே ஆகாத ஒரு விஷயத்தில் போய்ட்டு நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. அந்த ரிஸ்க் வந்து கால்குலேட்டடாக இருக்கணும். அந்த இடத்துல போனீங்கன்னாலும் அங்கேருந்து உங்களால் எப்படி மேலே வருதுன்றதை யோசித்து நீங்கள் எடுக்கணும். ஸோ இதுதான் கால்குலேட்டட் ரிஸ்க்குன்ற அந்த பாயிண்ட்டு. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள். ஏன் இந்த சக்ஸஸ்ஃபுல் பீப்புளோட நீங்கள் இருக்கணும் அப்படின்னா இப்போ எப்படி நான் இருக்கிறது, நான் ஆல்ரெடி எங்கள் வீட்டில் நான் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி மேலே வந்துட்டுருக்கேன். இங்கேருந்து என்னை மேலே வர சொல்கிறீங்க, எப்படி நான் வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு மற்ற ஒரு சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், ஒரு புக்காக இருக்கட்டும், இதெல்லாமே அவங்களோட அதாவது உங்களோட குருநாதர் யாரோ அவங்கள பற்றி பாருங்கள். உங்களோட இன்ஸ்பிரேஷனல் யாரை நீங்கள் நினச்சிருக்கீங்க அவங்கள பற்றி பாருங்கள். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் அவங்கள பற்றி பாருங்கள். பாட்காஸ்ட் படிங்க, பாட்காஸ்ட் கேளுங்க, வீடியோஸ் பாருங்கள், புக்ஸ் படிங்க. இதெல்லாமே பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக அவங்களோட விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு அடாப்ட் பண்ண முடியும். ஸோ தட் நீங்களுமே அதே இடத்துக்கு வந்துடுவீங்க. ஸோ இதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவே உங்களுக்கு ஈஸியான ஸ்டெப்ஸை நம்ம எடுத்துகிட்டு போகிறது தான் இந்த இடத்துல இருக்குது. ஸோ அவங்க இன்வெஸ்ட் இன் கண்டினியூஸ் லேர்னிங்கில் தான் பண்ணுறாங்க. அதாவது கற்றுக்கிட்டே இருக்காங்க, சாகிற வரைக்கும் கற்றுக்கிட்டே இருக்காங்க. இந்த ஒரு இடத்துல வந்து அவங்கள யாரையுமே தடுத்து நிறுத்தவே முடியாது. ஏன்னா அவங்க கற்றுக்கிட்டு அவங்க அந்த விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க மேலும் மேலும் இன்னும் செல்வந்தராக ஆகிட்டே போகிறாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டேக் மேசிவ் ஆக்ஷன். இந்த 6 பாயிண்ட்டுமே நம்ம பார்த்தோம். அந்த 6 பாயிண்ட்டுமே நம்ம செயல்படுத்தினாதான் நம்ம சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஆக முடியும். ஸோ இதுதான் கைஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இதெல்லாமே நீங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு ரிச் பீப்புளாக நீங்கள் ஈஸியாக மாற முடியும். ஒரு பில்லியனராகவோ ஒரு மில்லியனராகவோ நீங்கள் வரணும்னா அதை நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களால் ஈஸியாக பண்ணிட முடியும். ஸோ இந்த தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நீங்களுமே ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 7 விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக ஆகுவீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பர் யாராவது ரொம்பவுமே மோட்டிவேட்டட் ஆகணும்னு நினச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணி வைங்க. ஸோ தட் அவங்களோட லைஃப்லையும் நீங்கள் ஒரு முக்கிய பங்கு வகிக்கலாம். தேங்க்யூ கைஸ்.